மனக்கவலையை போக்கும் மணிக்கட்டும் பிரார்த்தனை. ஒவ்வொரு கோவிலிலும் மக்களின் நம்பிக்கைகளை வளர்த்தெடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. ஒவ்வொரு கோவிலிலும் வழிபாடு பிரார்த்தனையும் மாறும். சபரிமலைக்கு இருமுடி கட்டி 18ஆம் படி ஏறி ஐயப்பனை வழிபட்டால் அருள் கிடைக்கும். ஆற்றங்காலில் பொங்கலிட்டு வழிபட்டால் பகவதி அம்மன் அருள் புரிவாள். கொற்ற குளக்கரையில் ஆண்கள் பெண்கள் வேடமிட்டு அம்மனை வழிபட்டால் அன்னையின் அருளை பெறலாம். இப்படி கேரளாவில் உள்ள ஒவ்வொரு கோவிலிலும் ஒவ்வொரு பிரார்த்தனை இருக்கிறது. அப்படி ஒரு வித்தியாசமான பிரார்த்தனையை முன்வைக்கும் ஆலயம் திகழ்கிறது. கேரள மாநிலம் பொன்மனக்காட்டில் அமைந்துள்ள மேக்கதில் பகவதி அம்மன் ஆலயம். கோவிலுக்கு கரைக்கும் இடையே திருவனந்தபுரம் ஷெர்னூர் நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. கடலை ஒட்டிய நதியை பிரிக்கும் மணல் பரப்பில்தான் கோவில் அமைந்திருக்கிறது. 1781ஆம் ஆண்டு மன்னர் மார்த்தாண்டவர்மா ஒடநாடு மன்னரை பார்த்துவிட்டு திருவனந்தபுரம் ஷெர்னானூர் நதி வழியாக திரும்பி சென்று கொண்டிருந்தார். பயண களைப்பில் அயர்ந்து தூங்கியவரின் கனவில் பகவதி அம்மன் தோன்றி அருள் தூக்கம் கலைந்தவர் தேவியின் கருணையை நினைத்து சிலிர்த்து படகை கரையை நோக்கி நிறுத்தி சொல்லியுள்ளார். அன்று படகை நிறுத்திவிட்டு தேவியை நினைத்து தியானத்தில் இருக்கவே அவரது மனதில் தோன்றிய தேவி இந்த இடத்தில் தனக்கு கோவில் அமைக்குமாறு கேட்டதாகவும் அதன்படி இங்கே காட்டில் மேகதில் பகவதி ஆலயம் எழுப்பப்பட்டதாக கூறுகின்றனர். கோவில் கருவறையில் தாரிகளை வதம் செய்து அவனது சிரசுடன் உக்கிரமூர்த்தியாக இங்கே தேவி காட்சி தருகிறார். கோவிலை அடுத்துள்ள பெரிய ஆலமரத்தின் கிளைக்கு எங்கும் சிவப்பு கயிற்றில் கட்டப்பட்ட சின்ன சின்ன வெண்கல மணிகள் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆலமரத்தில் சிவப்பு நிற நூலில் மணிகளை இணைத்து விழுதுகள் தொங்குவது போல் காட்சி தருகிறது. பக்தர்களின் எதிர்பார்ப்புகளை நம்பிக்கைகளையும் கனவுகளையும் ஆகியவற்றின் சாட்சியாக உள்ளன இந்த மணிகள். குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் இங்கே மணி கட்டுபவர்கள் ஏராளம். அது தவிர கல்வி, வேலை, திருமண தடை நீக்கம் என பலவற்றிற்கும் பரிகாரமாக நினைத்து இங்கே பக்தர்கள் மணி கட்டி வருகிறார்கள். இந்த மணிகளை கோவில் சார்பிலேயே வழங்குகிறார்கள். அதற்கான நீண்ட வரிசை எப்பொழுதும் இருக்கும். ஏனெனில் இங்கு மணி கட்டுவதுதான் முக்கிய வழிபாடு. கோவிலில் உள்ள கவுண்டரில் 30 ரூபாய் கொடுத்து பெயர் நட்சத்திரம் கூறி ரசீது வாங்கி கொண்டு அதை கோவிலில் கொடுக்க வேண்டும். அந்த சிவப்பு நிற நூலை இணைக்கப்பட்ட 20 கிராம் எடையுள்ள மணியை அர்ச்சகர் வழங்குவார். அதை அருகில் உள்ள ஆலமரத்தில் 7 முறை சுற்றி வந்து தங்களின் பிரார்த்தனையை சொல்லி கட்ட வேண்டும். இந்த ஆலயத்தில் விநாயகர், நாகராஜர் ஆகியோருக்கு தனித்தனி சந்நிதிகள் உள்ளன. இவ்வாலயம் தினமும் காலை 5 மணி முதல் பகல் 12 மணி வரையும் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையும் பக்தர்கள் வழிபாட்டிற்காக திறந்திருக்கும். இங்கு பக்தர்கள் விரும்பினால் பொங்கல் வைத்து வழிபடலாம். கொல்லத்தில் இருந்து 23 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மேக்கதில் பகவதி அம்மன் ஆலயம். கொல்லம் எர்ணாகுளம் சாலையில் சவரா சங்கரமங்கலத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இவ்வாலயம் இருக்கிறது. ஆலப்புழாவில் இருந்து கொல்லம் செல்லும் படகு சர்வீஸ் இந்த நதியில் ஓடும். 100 அடி அகலம் கொண்டது இந்த நதி. கோவிலுக்கு செல்ல வேண்டுமென்றால் ஜங்காரம் என்ற பயணிகள் படகில் ஏறித்தான் ஒரு கரையில் இருந்து மறுகரைக்கு செல்ல முடியும். சுமார் 400 பேர் வரை பயணம் செய்யக்கூடிய ஜங்காரம் படகில் ஒரு கரையில் இருந்து மறுகரைக்கு இலவசமாகவே கோவில் சார்பில் அழைத்து செல்கிறார்கள். 5 நிமிட பயணத்தில் கரையை அடைந்து விடலாம். அங்கிருந்து 2 பர்லாங் தொலைவில் கோவில் உள்ளது.